ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் ஜெயு வந்து அவங்க ஸ்டெப் ஃபாதர் கூட சேர்ந்து பொரிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு அவர் பண்ணது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவருக்கு அவளோட ஸ்டெப் ஃபாதரையும் பிடிக்காது. அவளோட அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. ஸோ அவள் வந்துட்டு அவர் முன்னாடி சாப்பிட்ற மாதிரி ஆக்ஷன் போட்டுட்டு நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கே போய் அந்த பொரிஜை வந்து வாமிட் தான் பண்ணிட்டு இருக்கா. அவள் இப்போ கண்ணாடி பார்க்கும்போது அவளை மாதிரி இன்னொரு உருவம் தெரியுது. அந்த உருவத்தோட பேரு சியான் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆக்சுவலி அது நம்ம ஹீரோயினோட இன்னொரு பர்சனாலிட்டி. அந்த சியான் அப்படின்ற ஒரு பர்சனாலிட்டி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக ரொம்ப போல்டானது. பட் நம்ம ஹீரோயின் ஜியோவோட பர்சனாலிட்டி வந்து ரொம்பவே இன்னசென்ட், ரொம்பவே டிமிடாக பிஹேவ் பண்ணுவா. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இப்போது நீ என்னோட லைஃப்பில் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்குது, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நான் என்னவே செல்ஃப் டவுட் படுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது சியான் சொல்கிறா, அப்பப்போ உன் லைஃப்பில் நான் வரனால தான் நீ வந்து வெளியில் எல்லாருக்கும் போல்டாகவே தெரியுதா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஷாவன் வந்து கால் பண்ணுறா, நீ மீட் பண்ணுறதுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம ஜியோ வந்து சியானோட பர்சனாலிட்டியோட அங்கே போகிறா. ஆக்சுவலி அங்கே நம்ம ஹீரோயின் போனதுக்கப்புறம் பார்த்தா அங்கே ஒரு பையன் வரான். அதுதான் நம்ம ஹீரோ. அவனோட பேரு ஷென். நம்ம ஹீரோயின் வந்து நினைக்கிறா சாவனும் ஷென்னும் தான் இப்போ ஒரு கப்பலாக இருக்காங்க அப்படின்னு. பிகாஸ் ஸ்கூல் டைமில் சாவன் சொல்லியிருக்கா ஷென்னும் சாவனும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வந்து ஒரு நல்ல கப்பலும் கூட அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது சாவன் வந்து சொல்கிறா, இன்னைக்கு ஈவினிங் வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து கிளப்புக்கு போகலாம், அங்கே போய் கொஞ்சம் பார்ட்டி பண்ணலாம், நீயும் வரியா அப்படின்னு ஹீரோயின் கிட்டே கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோயினுமே ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஷென் வந்துட்டு ஹீரோயினை பார்க்குறதுலே தெரியுது அவனுக்கு ஆக்சுவலி ஹீரோயினை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈவினிங் போல் அந்த கிளப்பில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து இப்போ ஜியூவாக மாறி இருக்கா. அவளோட பர்சனாலிட்டி இப்போ ஜியூவாக இருக்குது. சியானா மாறி வந்திருக்கும் போது என்னெல்லாம் நடந்துச்சோ அந்த பர்சனாலிட்டி வந்து நம்ம ஹீரோயின் கிட்டே சொல்லிடும். ஜியூ வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிப்பா. ஆக்சுவலி இது எல்லாமே ஒரு பிரம்ம மாதிரி தான். பட் இருந்தாலுமே அவள் வந்து அந்த ரெண்டு பர்சனாலிட்டியை நம்பிட்டு தான் இருக்கா. ஸோ அந்த கிளப்பில் காட்டுறாங்க. எல்லாருமே இருக்கும் போது அங்கே டிங்ஷாவுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரான். ஆக்சுவலி இவனுமே நம்ம ஹீரோயின் அண்ட் சாவன் அவங்க படித்த ஸ்கூலில் தான் படிச்சிருந்திருக்கான். அந்த டிங்ஷாவுக்கு வந்து ஜியூவை பிடிச்சிருக்கு. நம்ம ஹீரோயின் கிட்ட ஃப்ளர்ட் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் சொல்றா, உன்னை ஸ்கூல்ல பார்த்தது, அதுக்கப்புறம் நான் பிரான்ஸ்க்கு படிக்க போயிட்டேன், உன்னை இப்பதான் நான் திரும்பி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து டிங்ஷாவு கிட்ட பேசுறது நம்ம ஹீரோக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. பட் இருந்தாலும் அவனால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால அவன் வந்து கண்டக்காதர் மாதிரியே தான் அங்கே பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்போ பார்த்தா நம்ம டிங்ஷா வந்துட்டு நான் கிளம்புறேன், உன்னை நான் வீட்டில் விட்டுட்டு போகட்டா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு அவன் கூட கிளம்பிடுறா. நம்ம ஹீரோவுமே பயங்கர டென்ஷனில் இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து போகிற வழியில் யோசித்து பார்க்குறேன். ஆக்சுவலி நம்ம ஹீரோயினும் சாவனும் ஸ்கூலில் இருக்கும்போது சாவன் சொல்லியிருக்கா நானும் ஷென்னும் தான் டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஷென்னுக்கு வந்து ஆனால் ஸ்கூலில் இருந்து இந்த ஹீரோயினை தான் பிடிக்கும். பட் சாவன் வந்து எல்லாக்கிட்டையும் போய் தான் சொல்லி வச்சுருக்கா. அப்போ அவங்க அந்த மாதிரி பேசி போயிட்டு இருக்கும்போது ஷென்கிட்ட சில பொண்ணுங்க வந்து எங்களை நீங்கள் வீசாட்டில் ஆட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினை பொறுத்தளவு அவள் வந்து நம்ம ஹீரோ ஒரு ப்ளே பாய் அப்படின்ற மாதிரி தான் திங்க் பண்ணியிருக்கா. பிகாஸ் நிறைய பொண்ணுங்க எப்போவுமே வந்து அவனை வீசாட்டில் ஆட் பண்ண சொல்லிட்டே இருப்பாங்க அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோயின் சாவன் கிட்டே கேட்குறா, நீ சீரியஸாக தான் சொல்லிட்டு இருக்கியா, அவன் வந்து உன்னை சீரியஸாக பார்த்துப்பானா, அவன் சீரியஸாக லவ் பண்ணுறானா அப்படின்னும் போது சாவன் வந்துட்டு ஆமாம் நாங்கள் ரொம்ப சீரியஸாக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து யோசித்து பார்க்குறான் ஸ்கூல் டைமில் நடந்ததை. அவன் அங்கே ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கான். ஆக்சுவலி பார்த்தா அந்த சைடில் இருந்து சாவன் வந்துட்டு வாங்க அப்படின்ற ஒரு பொண்ணு கூட சேர்ந்து வந்துட்டு கண்டிப்பாக நான் வந்து சென் கூட யார் க்ளோஸாக இருக்காங்களோ அவங்கள விட மாட்டேன், எனக்கு தெரிஞ்சு ஷென்னுக்கு வந்துட்டு அந்த ஜியோவை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஸோ நான் எப்போவுமே அவகிட்ட அவனை க்ளோஸ் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ அப்போவே நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு இந்த சாவன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட நல்லவ மாதிரி நடிக்கிறா, பட் அவன் நல்லவ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ வந்துட்டு இதை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு சாவன் கால் பண்ணிவிட்டு நாங்கள் சும்மா வெளியில் டின்னர் சாப்பிட்றதுக்காக போகிற ஒரு புது ஸ்பாட் கண்டுபிடிச்சிருக்கோம், நீயும் வரியா அப்படின்னு கேட்கும்போது அவளுக்கு போக இஷ்டம் இல்லை. பிகாஸ் அவளுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. பட் சாவன் வந்து உனக்காக நாங்கள் 3 பேருமே கீழே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோன்னு சொன்ன உடனே அவளுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறா. நம்ம ஹீரோயின் வந்து இப்போ ஜியூவாக வராமல் சியானா தான் வந்திருக்கா. ஸோ அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. எல்லாருமே உட்காந்து
பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோயின் வந்து சாவன் கிட்ட நீங்கள் இன்னுமே லவ் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்துமே கேட்குறா. அப்போது நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம கிடையாது, நானும் சாவனும் எப்போவுமே லவ் பண்ணது கிடையாது, நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின்கே ஷாக்கிங்காக இருக்குது. அப்போ பொய் சொன்னாலா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அப்படியே போக போக ரொம்பவே ட்ரிங்க் பண்ணிடுறா. ஸோ அவள் பார்த்தா வேணும்னே நம்ம ஹீரோவோட காலை வந்து தொடுற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோக்கு புரியல இவன் ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, இவளுக்கு நம்ம மேலே ஏதோ அட்ராக்ஷன் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவள் ரொம்ப ட்ரிங்க் பண்ண உடனே சாவன் வந்துட்டு நான் வந்து ஷென் கூட சேர்ந்து வீட்டுக்கு போகிறேன், திங்ஸ் ஆவ் நீ வந்துட்டு ஜியுவை வீட்டில் கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு அது பிடிக்கவே இல்லை. இப்போ அவன் சண்டை போட்டு அவனுக்கு ஹீரோயின் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கும் அப்படின்ட்டு அவனுமே சரின்னு சொல்லிட்டு அவன் அந்த சாவன் கூட சேர்ந்து வீட்டுக்கு போயிடுறான். நம்ம ஹீரோ எப்போவுமே சாவனை அவளோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக கிடையாது. ஸோ சாவனை அவளோட வீட்டில் விடலான்னு சொல்லிட்டு வரும்போது அவன் நம்ம ஹீரோவை உள்ளே கூப்பிட்டுட்டு அவனை செட்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறா. அப்போது நம்ம ஹீரோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் எனக்கு உண்மையில சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இந்த சாவனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் காட்டுறாங்க டிங்ஸா வந்துட்டு நம்ம ஹீரோயினை வீட்டில் விட்டுட்டு அப்படியே கிளம்பாம அவகிட்ட இன்னும் கான்வர்சேஷனை பில்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தண்ணி தவிக்குது, என்னை உள்ளே கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு கேட்குறான். ஸோ அங்கே போய் நம்ம ஹீரோயின் வந்து தண்ணி கொடுத்தவளும் எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறான். அவளுமே குக்கீஸ்லாம் கொடுக்குறா. அதை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அவன் வந்து அங்கேருந்து கிளம்ப போகிறான். பார்த்தா கீழே ஆல்ரெடி ஹீரோ வந்து மறைஞ்சு நின்றுட்டு இருக்கான். அவன் அந்த டிங்ஸா வந்துட்டு இன்னுமா வரல, இன்னும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெலஸாகவே அவன் யோசித்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த டிங்ஸாவை கிளம்பிடுறான். அவன் கிளம்புனதுக்கப்புறம் சியானோட பர்சனாலிட்டி போய் ஜியோட பர்சனாலிட்டி வந்துடுது. ஸோ அவன் வந்து அங்கே விண்டோஸ் வழியில் பார்த்தா நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கான். அதை பார்க்கும்போது அவளுக்கே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு தோணுது, இவன் ஏன் இங்கே இருக்கான் அப்படின்ட்டு. அப்போது நம்ம ஹீரோ வந்து மாஸ்க் போட்டுக்கிறான் அந்த டிங்ஸாவை பார்த்துடக்கூடாது அப்படின்னு. அவன் அந்த சாவன் கூட சேர்ந்து அவன் காலில் பேசிட்டு போயிட்டு இருக்கான். நீ சொன்னபடியே தான் நான் எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்து பண்ணிட்டு இருந்திருக்கேன், பட் சில விஷயங்கள் எனக்கே அது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறான். நம்ம ஹீரோக்கு புரியுது இதுக்கு பின்னாடி இவங்க ரெண்டு பேரும் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து வெளியில் போக போகிறா. ஆக்சுவலி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க. அவங்க ரெடியாகிட்டு இருக்கும் போது சியான் சொல்கிறா ஆக்சுவலி எனக்கு டிங்ஸாவை பிடிச்சிருக்கு தெரியுமா, இதுக்கு ஒரு நாள் நான் வந்து பர்சனாலிட்டி எடுத்துக்கிறேன், நான் வந்து ஸ்டியானா மாறிக்கிறேனே அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின்மே சரி ஓகே நீ வந்து லிமிட்டை க்ராஸ் பண்ணக்கூடாது, உனக்கு பிடிச்சிருக்குன்னா நீ அதோட ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுத்து தான் அவனை அனுப்பி வைக்கிறா. ஸோ நம்ம ஹீரோயின் இப்போ சியானோட பர்சனாலிட்டியில் இருக்கா. அந்த டிங்ஸாவை கூட சேர்ந்து தான் நடந்து போயிட்டு இருக்கா. அந்த பர்சனாலிட்டிக்கு தான் டிங்ஸாவை பிடிச்சிருக்கு. ஸோ அவன்கிட்ட உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசிட்டு வந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு கிளப்புக்கு தான் போகிறாங்க. ஆல்ரெடி அங்கே நம்ம ஹீரோ சாவன் எல்லாருமே இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயினாண்டா அவன் சேர்ந்து வரதை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கும் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. எதுக்கு தேவையில்லாமல் இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க, அதுக்குள்ளே எப்படி இவ்வளோ க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே ட்ரிங்க் பண்ணிடுறா. நம்ம ஹீரோ ஆக்சுவலி அன்றைக்கி காரில் வந்தனால அவன் வந்துட்டு சாவனோட வீடு பக்கத்தில் தான் இருக்குது, இவன் வீடு தான் தூரமாக இருக்குது, இவளால் இப்போ ஸ்டேபிளாக நடக்க முடியாது, நானே அவள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அவளோட வீட்டுக்குமே கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஜியோவோட பர்சனாலிட்டியில் வந்துடுறா. அவன் நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறா ஆக்சுவலி எனக்கு ட்ரிங்க்ஸ் பண்ண அலர்ஜி அப்படின்ட்டு. அவன் அந்த அலர்ஜி டேப்லெட்ஸ் எங்கே இருக்குன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ போய் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்து அப்பப்போ தான் அவங்களோட ஸ்டெப் ஃபாதரை பார்க்குறதுக்கு போவா. அதுவும் இல்லாமல் அவள் தனியாக தான் இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்ந்துட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு உனக்கு வந்துட்டு இது அலர்ஜினா நீ ஏன் ட்ரிங்க் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது அவள் அந்த பர்சனாலிட்டியை பற்றி இவன்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் விரும்பலை. அவள் சொல்கிறா எனக்கும் மித்தவங்களை மாதிரி இதை ட்ரை பண்ணணும்னு ஆசை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அவகிட்ட க்ளோஸாக வந்துட்டு ஓகே நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், அன்றைக்கி நம்ம நைட் போல் டின்னர் சாப்பிடும்போது நீ எதுக்கு உன் காலை என்கிட்ட வச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம ஹீரோயினுக்கு புரியுது இது அவளோட வேலை கிடையாது, அந்த சியானோட வேலை அப்படின்ட்டு. அவள் நான் ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டேன்ல அதனால தான் நான் மாதிரி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேச்சை மாற்றி விடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுமே அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோயின் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகும்போது அந்த மிரரில் பார்த்தா சியானோட பர்சனாலிட்டி தெரியுது. நம்ம ஹீரோயின் சொல்கிறா நீ எதுக்கு அந்த மாதிரி பண்ண, எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு தெரியுமா அவன் முன்னாடி அப்படின்னு கேட்குறா.
கேட்குறா. அப்போது சியான் வந்துட்டு, நான் ஒரு விஷயம் உண்மையை சொல்லட்டா, அந்த ஷென் வந்து உன்னை பார்க்குற பார்வையிலே எனக்கு புரியுது அவன் உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கானு, ஏதோ தப்பாக இருக்குது பார்த்து இருந்துக்கோ அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அப்படிலாம் கிடையாது, ஸ்டார்டிங்லேருந்தே சாவனும் ஷென்னும் தான் கூட இருக்காங்க, அவங்க லவ் பண்ணுனா கூட அவங்கக்கிட்ட ஏதாச்சும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் கண்டிப்பாக, பிகாஸ் அவங்க எப்போவுமே ஒன்றா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. அவள் வந்து ரொம்ப டயர்ட் ஆகிடுறா, ஏன்னா அவள் ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டால. நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க, அவளுக்கு ஒரு டெலிவரி தான் வந்திருக்கு. அந்த பர்சன் வந்து சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸமான மேன் வந்து இந்த பொரிஜை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் போய் அதை பார்க்கும்போது அதில் நோட்டும் இருக்கு, நீ ரொம்ப டயர்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு தான் உனக்கு பொரிஜ் சென்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்ச ஃபுட்டுமே பொரிஜ் தான். நம்ம ஹீரோயினுக்கு வந்து தோணுது, ஒருவேளை சியான் சொன்ன மாதிரி ஷென்க்கு என்ன பிடிச்சிருக்கோம், அவன் தான் அந்த பொரிஜனுக்கு சென்ட் பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இன்னொரு ஹிடன் விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்கூல் டைம்லேயே நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோவை கொஞ்சம் பிடிக்கும், பட் ரொம்ப கிடையாது. அவள் அந்த ஃபீலிங்ஸை அப்படியே புதச்சிட்டா. சாவன் வந்து இவனை லவ் பண்ணுறான்னு தெரிஞ்ச உடனே ஹீரோயின் வந்து சாவன் கிட்ட கேட்குறா, நம்ம குரூப்லேயே யார் குக்கிங் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேணும்னே இந்த சாவன் வந்து டிங்ஸாவுக்கு தான் தெரியும்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் வந்து டிங்ஸாவ் கிட்ட, நீ தான் எனக்கு பொரி சென்ட் பண்ணியா, ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறா. அந்த டிங்ஸாவுமே அவன் வந்து நல்ல ஒரு மனுஷனாக தெரியணும் அப்படின்ட்டு, ஆமாம் நான் தான் உனக்காக சென்ட் பண்ணேன் அப்படின்னு போய் சொல்லிடுறான். ஆனால் பார்த்தா நம்ம ஹீரோ தான் ஏர்லியாகவே அதெல்லாம் செஞ்சு நம்ம ஹீரோயினுக்காக சென்ட் பண்ணியிருந்திருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து டிங்ஸா வந்துட்டு இவளுக்காக பொரிஜ்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு அவனை மீட் பண்ணுறதுக்காக லஞ்சுக்கு இன்வைட் பண்ணியிருக்கா. ஸோ அவனுமே அங்கே வந்த உடனே நம்ம ஹீரோயின் வந்து, உனக்கு எப்படி தெரியும் என்னோட ஃபேவரட் ஃபுட் வந்து பொரிஜின்னு அப்படின்னு கேட்கும்போது அவன் சமாளிக்கிறான், நான் சும்மா கெஸ் பண்ணேன் அப்படின்ட்டு. அங்கே நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அந்த சாவனையுமே கூப்பிட்டுருக்கா, அவங்களுமே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோ அவளவே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. அவருக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிட்டு, நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அவள் போன உடனே நம்ம ஹீரோவுமே நானும் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போகிறான். அது அந்த சாவனுக்கு புரியுது, பட் இருந்தாலும் அவள் அதை கண்டுக்காத மாதிரி இருக்கா. நம்ம ஹீரோயின் வாஷ்ரூம் போயிட்டு அவன் ஏன் என்னவே பார்த்துட்டு இருந்தான், ஒருவேளை சியான் சொன்ன மாதிரி அவனுக்கு என்னதான் பிடிக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெளியில் வரும்போது அங்கே நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின், நீங்கள் என்ன நீ பண்ணுற அப்படின்னும் போது, நான் உங்ககிட்ட சில விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போய் அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கதை மறைஞ்சு கேட்க சொல்கிறான். அந்த டிங்ஸா வந்துட்டு அந்த சாவன் கிட்டே சொல்கிறான், இப்போ வரைக்கும் நீ சொன்னபடி தான் எல்லாமே செஞ்சிட்ருக்கேன், உன் பிளான் படி தானே எல்லாம் போயிட்டுருக்கு, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கேட்குறா. அப்போது சாவன் வந்துட்டு, பப்ளிக்கில் இதை பற்றி பேசாதன்னு சொல்லியிருக்கேன்ல, வாய மூடு அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, இவங்க நல்லவங்களா இவங்க கெட்டவங்களா, ஸ்டார்டிங்லேருந்து சாவன் வந்து என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி தான் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு என்னென்னமோ தாட்ஸ் போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் போய் உட்காந்துட்டு ரொம்ப சேடாக இருக்க மாதிரி இருக்கா. அப்போது வேணும்னே அந்த சாவன் வந்துட்டு, உன் கழுத்தில் இருக்க செயின் என்னது புதுசாக இருக்கே நல்லாவும் இருக்கா அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்து, இது என்னோட அம்மாவோடது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து டிங்ஸாவ் கூட சேர்ந்து கிளம்புறா. அவளுக்கு இப்போது டிங்ஸாவ் கூட இருக்க கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் அந்த சியானோட பர்சனாலிட்டிக்கு தான் இவனை பிடிக்கும், நம்ம ஜியோக்கு இவனை பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அவளுக்கு மெசேஜ் பண்ணுறான், நான் உங்ககிட்ட பேசணும், உடனே என்னை மீட் பண்ணுறதுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கிட்ட லொக்கேஷனை சென்ட் பண்ணுறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து டிங்ஸாவ் கிட்ட, நான் இப்போ கண்டிப்பாக ஆஃபீஸ் போகணும், எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. அங்கே போன உடனே நம்ம ஹீரோ வந்து அவளுக்கு தண்ணி கொடுத்துட்டு, நான் சொல்கிறத மட்டும் கேளு, அவங்க ரெண்டு பேருமே நல்லவங்க கிடையாது, எனக்கு தெரிஞ்சு உங்கள் அம்மா இறந்து போனதுக்கு பின்னாடி அவங்க தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஒரு பக்கம் ஒருவேளை இவனும் தான் காரணமாக இருப்பானோ, இது ஒரு ட்ராப்பாக இருக்குமோ, ஏன்னா எப்போவுமே இவன் சாவன் கூட தான் இருக்கான், பட் இப்போ எப்படி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறான் அப்படின்ற மாதிரி அவளுக்கு நிறைய தாட்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து, நான் சில திங்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு ஒரு கடைக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். அதுக்கப்புறம் அங்கே ஒரு 2 லாலிபாப் வாங்குறான். அதில் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ளேவர் பிடிக்கும், அவள் அதை எடுத்து ஓப்பன் பண்ணி சாப்பிட போகிறா. வாயில் வச்சக்கப்புறம் வேணும்னே நம்ம ஹீரோ வாங்கிட்டு, இது என்னோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லி அவன் வச்சுட்டு ஹீரோயினுக்கு இன்னொன்று எடுத்து தரான். ஹீரோயினுக்கு புரியுது அவன் இன்டென்ஷனலாக தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு, பட் அவளுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஹீரோ கேட்குறான், நான் இதை கேட்கக்கூடாது தான், பட் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், உங்கள் அம்மா எப்படி இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோயின் வந்து அது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கை யோசிக்கிறா. ஆக்சுவலி அவங்க அம்மா வந்து ஒரு
ஒரு ஆர்டிக்கல் ரைட் பண்ணுறவங்க. அவங்களுக்கு நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. அவங்க ஒரு நல்ல ஆர்டிக்கல் ரைட்டர். அவங்க பெரிய ஆள் அதுபடிலாம் பார்க்காம யார் தப்பு செஞ்சாலும் அதை பற்றி எழுதிடுவாங்க. அதனாலேயே அவங்க மேலே நிறைய கேசஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் நிறைய மிரட்டலுமே வரும் போல். நம்ம ஹீரோயினோட அம்மா உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் அப்போ தான் போய் அவங்கள பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சாவன் கால் பண்ணுறா, என்னோட வீட்டில் தீ பிடிச்சிருச்சு, வேமா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் வேமா அங்கே போய் பார்த்தா அங்கே சாவனும் இல்லை, அங்கே தீயும் பிடிக்கல. அப்போ சாவனுக்கு கால் பண்ணும்போது நான் சும்மா உன்னை ஃபூல் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. அப்போது பார்த்தா அவளுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது, உங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் வந்து இப்போ என்ன பண்ணுறதுனே புரியல. இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷனே அவளுக்கு கிடைக்கல. அவள் அங்கவே அழ ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோக்கு வந்து அதை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் அவன் அந்த வழியாக தான் நடந்து போயிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் கிட்ட அப்போ அவன் நல்லா பேசாதனால அவன் வந்துட்டு எதுவுமே கேட்காத மாதிரி போயிட்டு இருக்கான். அந்த திங்ஸை வந்து நடந்து போகும்போது சாவன் கிட்ட, நீ சொன்ன மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு போய் சொன்னல, அது நல்லாவே எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து அதை சொல்லும் போது நம்ம ஹீரோமே இதெல்லாம் ஷேர் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை அவளோட வீட்டுக்குமே கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போனோடனே அவன் வந்து உமன் போகிற ஒரு ஸ்லிப்பருமே கொடுக்கலாம் வீட்டுக்குள்ளே போட்டுட்டு இருக்க மாதிரி. நம்ம ஹீரோயின் வந்து இது சாவனோடது அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறா, நீ நம்ப மாட்டேன் நான் சொன்னேன், அவளை இப்போ வரைக்கும் நான் ஒரு தடவை கூட நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது கிடையாது. நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தான் இந்த மாதிரி ஸ்லிப்பரில் ஆஃபர் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு அவன் மறைமுகமாக சொல்கிறான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சில ஃபோட்டோஸ்லாம் கொடுக்குறான். பார்த்தா அதில் அந்த சாவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் ஃபாதர் இருக்கார்ல, அவர் கூட இருக்க மாதிரி இருக்கு. அவருக்கு ஒன்றுமே புரியல, இவங்க ரெண்டு பேரும் எப்போ மீட் பண்ணாங்க, இவ அப்பப்போ என் வீட்டுக்கு வரும்போது இவரை பார்த்துருக்கா அப்படின்ற மாதிரி. அப்புறம் நம்ம ஹீரோயினுமே வீட்டுக்கு போயிடுறா. நைட்டு போல் பார்த்தா நம்ம ஹீரோக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஏன்னா அவனுக்கு பிடிச்ச பொண்ணோட இன்னைக்கு ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு ஸ்கூலில் நடந்தது இப்போ நடந்தது எல்லாத்தையுமே அவன் யோசித்து பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணுறா, நம்ம இந்த விஷயத்தை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணலாம், நீ என்னோட வீட்டுக்கு வரியா அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயினும் வரேன்னு சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிருது. நம்ம ஹீரோயின் அங்கே வந்து அவங்க நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் ரொம்ப டயர்டாகி அப்படியே தூங்கிடுறா. நம்ம ஹீரோ வந்து அவளுக்கு பெட்ஷீட்லாம் போத்தி விட்டுட்டு அவள் க்ளோஸாக இருக்கான். நம்ம ஹீரோயின் முழிச்சு பார்த்தோன்னே இவ்வளோ க்ளோஸ் ஆனோடனே அவள் பயந்து போயிடுறா. அவள் சொல்கிறா, எனக்கு குளிரில், எனக்கு இந்த பெட்ஷீட் வேண்டாம் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோவை கையை தொட்டு பார்த்தா அது அவ்வளோ சில்லுன்னு இருக்கு. நம்ம ஹீரோ திரும்பவுமே பெட்ஷீட்டை போத்தி விடும்போது அவள் சொல்கிறா, நீயும் சாவனும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க தானே, நீ உண்மையே சொல்லு, இந்த மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே கிளியராக சொல்கிறான். எனக்கு அப்பவும் அவளை பிடிக்காது, இப்போவும் அவளை பிடிக்காது, நீ நம்பலனாலும் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ சொல்கிறான், நீ தப்பாக புரிஞ்சுக்காத, நானும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கிடையாது, நீங்கள் இருக்க, ஸோ நானும் உன்னை பார்த்துக்கணும், அதனால தான் நான் கேர் பண்ணுறேன், வேற எந்த ஒரு பேட் இன்டென்ஷனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் திரும்பவுமே வந்து ஹீரோ கூட சேர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து அவகிட்ட உனக்கு பசிக்குதா அப்படின்னு கேட்கும்போது அவள் ரொம்ப சீரியஸாக அதில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கனால நம்ம ஹீரோ பேசுறதை அவள் கவனிக்கவே இல்லை. ஸோ நம்ம ஹீரோவே போய் அவளுக்காக நூடுல்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு எனக்குமே சமைக்க தெரியும், நானுமே நல்லா சமைப்பேன் தெரியுமா அப்படின்னு பேசிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறா, நீ ஏன் இவ்வளோ என்னை கேர் பண்ணிக்கிற அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ இப்போ எதையும் மறக்க விரும்பலை. ஸோ அவன் சொல்லிடுறான், நான் அவனை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ கிடையாது, நான் உன்னை ஹைஸ்கூல்ல இருந்தே ரொம்ப லவ் பண்றேன், நான் எப்பவுமே உன்னை வாட்ச் பண்ணிட்டே தான் இருப்பேன், பட் நீ தான் எப்பவுமே என்னை கண்டுக்கிட்டதே கிடையாது தெரியுமா அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினுக்கே ரொம்ப ஷாக் ஆகுது. அவள் அடுத்து பேச வரா, அதுக்குள்ள நம்ம ஹீரோ அவளை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க டைமும் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோ எந்திரிச்சு அவளுக்காக நிறைய ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கும் போது ஹீரோயின் வந்துட்டு நமக்குள்ள இப்போ என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்றான், நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் சொல்றா, அப்போ இதை பத்தி நம்ம சாவன் கிட்ட சொல்லி ஆகணும்ல அப்படின்னும் போது நம்ம ஹீரோவுமே ஆமான்னு சொல்கிறான். அப்புறம் ஹீரோயின் வந்து அவளோட அந்த பர்சனாலிட்டி பற்றி விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறா. இதை கேட்கும் போது நம்ம ஹீரோக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் இருந்தாலும் அவனுக்கு நம்ம ஹீரோயின் தான் முக்கியம். அவன் இதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, நம்ம இதை சால்வ் பண்ணிடலாம், எனக்கு தெரிஞ்சு இது உன்னோட பிரம்ம மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே சரின்னு சொல்லிடுறான். அப்போ காட்டுறாங்க ஹீரோயின் அவளோட வீட்டில் இருக்கா. பிகாஸ் சாவன் வந்துட்டு அவங்கெல்லாம் சேர்ந்து பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருக்கா. நம்ம ஹீரோயின் ரெடி ஆகிட்டு இருக்கும் போது கண்ணாடியில் சியானோட பர்சனாலிட்டி வந்துடுது. ஸோ அவள் சொல்கிறா, பாத்தியா நான் சொன்ன மாதிரி அவன் லவ் பண்ணியிருக்கான், அவங்களுக்குள்ள எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகுது. அவள் சொல்கிறா, என்கிட்ட சொல்லாமல் இதுக்கப்புறம் நீ வந்து
என்னோட பர்சனாலிட்டிக்குள்ளே வரக்கூடாது சியானா. அப்படி நீ வந்துட்டேனா, ஒருவேளை நீ வந்துட்டு என் கூட இருந்தேன்னா அவன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடு, நீ ஜியோ கிடையாது சியானு, உனக்கு புரியுதுல அப்படின்னும் போது அந்த பர்சனாலிட்டியுமே ஓகே அப்படின்னு சொல்லிடுது. அப்புறம் அந்த பார்ட்டியில் காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பயங்கரமாக பேசிட்டு ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு புரியுது அந்த பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆகிடுச்சோ என்னமோ அப்படின்ட்டு. அவள் வாஷ்ரூம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பின்னாடியுமே டிங்ஸாகவும் போய் நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோயின் வந்து இப்போது நான் ட்ரக் ஆகியிருக்கேன், என்கிட்ட நீ வரக்கூடாது அப்படின்னும் போது டிங்ஸாக சொல்லிடுறான். ஆக்சுவலி அவனுக்குமே ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கேன், அவனை லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ எனக்கு எப்போ ஆன்சர் சொல்லுவா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவால் உள்ள எப்படி நிம்மதியாக இருக்க முடியும். அவன் வெளியில் வந்துடுறான். அவன் ஹீரோயினும் டிங்ஸாவும் பேசிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே பயங்கரமாக ஜெலஸ் ஆகிடுது. அப்போது சாவனும் வந்துடுறான். அவன் சாவன் டிங்ஸாவு கிட்ட பேசணும் அப்படின்னு டிங்ஸாவை கூப்பிட்டுட்டு சாவன் அந்த பக்கம் போன உடனே நம்ம ஹீரோயின் இழுத்துட்டு வாஷ்ரூம்குள்ளே போயிட்டு அவளை பிடிச்சி பயங்கரமாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான் பொசசிவ்னஸ்னால. அப்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறான், நீ நினைக்கிற மாதிரி நான் ஜியோ கிடையாது, நான் சியான், இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெளியில் வந்துடுறா. அதுக்கப்புறம் போய் அவங்க உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கும் போது சியானோட பர்சனாலிட்டி போய் அவள் ஜியோவும் மாறிடுறா. அவளுக்கு இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றதே புரியலை. நம்ம ஹீரோ ரொம்ப கோவமாக இருக்கான், அவன் ஃபேஸை பார்த்தாலே அவனுக்கு தெரியுது. ஸோ நம்ம சாவன் வேற கூட அவன் கூட ட்ரிங்க் பண்ணுற மாதிரி அவன் தோல் நல்லா சாஞ்சிட்டு இருக்கா. அதை பார்க்கும்போது நம்ம ஜியோக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவள் வேணும்னே சாவன் பக்கத்தில் உட்காந்துட்டு வா நம்ம 2 பேரும் சேர்ந்து பாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட இருந்து அவளை தூரமாக்கிடுற. ஸோ ஹீரோக்கு புரியுது இப்போ ஜியோ திரும்பவுமே வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வெளியில் போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்டே பயங்கரமாக சண்டை போடுறா. என்ன தைரியம் தான் நீ அவளை அலோவ் பண்ணுவா, அவள் எப்படி உன் தோலெல்லாம் சாய முடியும், அப்புறம் நான் இதுக்கு மேலே கோவப்பட்டேன்னா என்னோட பொறுப்பு கிடையாது அப்படின்னு பேசும்போது நம்ம ஹீரோவுமே சிரிச்சுட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் கோவப்பட்டுட்டு அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோயின் திடீர்னு அங்கே சியூலேருந்து சியானா மாறிடுறா. நம்ம ஹீரோ கிட்ட ஃப்ளாட் பண்ணுற மாதிரியே பேசுகிறா. அதுக்கப்புறம் ஹீரோ கூட சேர்ந்து அவன் வீட்டுக்கே போயிட்டு அவனை செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போயிட்டு சியான் தான் அப்படின்ட்டு. அப்புறம் திடீர்னு பார்த்தா அது ஜியூவா மாறிடுறா. அவளுக்கு ஐயோ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தள்ளி போகும்போது ஹீரோ பிடிச்சிட்டு எனக்கு இது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க டைமும் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எந்திரிக்கும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா இதை பற்றி நம்ம கண்டிப்பாக சாவன் கிட்டே சொல்லி ஆகணும் அப்படின்னு. நம்ம ஹீரோ சொல்கிறான் சாவன் உன்னோட அம்மாவோட டெத் விஷயத்தில் இன்வால்வ் ஆகியிருக்கான்னு சொல்கிறேன், ஆனாலும் நீ சாவன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா என்னதான் இருந்தாலும் அவள் பண்ண மாதிரி நான் பண்ணக்கூடாது, அவள் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கா, நான் அவளோட ஃப்ரெண்டாக இருந்திருக்கேன், அப்போ இந்த விஷயத்தை பற்றி நான் சொல்லணும் தானே அப்படின்னும் போது நம்ம ஹீரோவுமே சரின்னு சொல்லிட்டு அவள் மடியில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறா. ஒரு தடவை ஹைஸ்கூல் டைமில் இதே மாதிரி தான் அவளோட ஸ்டெப் ஃபாதர் பொரிஷ் பண்ணி கொடுத்துருந்துருக்காரு. ஸோ அந்த டைமில் தான் ஹீரோயினோட அம்மா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்திருக்காங்க. அவளுக்கு சும்மாவே உடம்பு சரியில்லாமல் இருந்த உடனே அந்த பொரிஷ் அவளுக்கு சேரலை. ஸோ அதனால் வாமிட் பண்ணுறதுக்காக போயிடுறா. சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கூடவே சாவன்மே இருந்திருக்கா. இவ வாமிட் பண்ணுறதுக்காக வாஷ்ரூம் போகும்போது சாவன் ஏதோ கால் அட்டன் பண்ணி பேசிட்டு இருந்திருக்கா. ஸோ அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு காட்டுறாங்க. சாவன் அவளோட ஸ்டெப் மாம் கால் பண்ணிட்டு ஒழுங்கா எனக்கு பணத்தை அனுப்ப அப்படின்னு சொல்லி அவங்க டார்ச்சர் பண்ணுறாங்க. எப்போவுமே அவளோட ஸ்டெப் மாம் இப்படியே தான் பண்ணுவாங்க. அப்போது சாவன் சொல்கிறா என்கிட்ட ஸ்டேபிளான ஜாப் கிடையாது, என்கிட்ட பணமும் கிடையாதுன்னும் போது அப்போ அவங்க கண்டிப்பாக நீ திரும்ப நான் சொல்கிற பர்சனை மேரேஜ் பண்ணணும், அப்போ தான் எனக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு மிரட்டி இருக்காங்க. இவளுக்கு என்ன பண்றதுனே தெரியாம இருக்கும்போது அவளோட ஸ்டெப் ஃபாதர் சாவன் கிட்ட நான் சொல்றபடி செஞ்சா உனக்கு ஏகப்பட்ட பணம் கிடைக்கும், உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவரு தான் ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட அம்மாவை கொலை பண்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாவே இருந்திருக்காரு. பிகாஸ் அவங்க யாரை பத்தி யோசிக்காம ஆர்டிக்கல் ரைட் பண்றவங்க, அவங்களுக்கு ஒரு எனிமி இருப்பாங்கல்ல, அது ஒரு பெரிய ஆள். ஸோ அவருக்கு கீழே தான் இந்த ஸ்டெப் ஃபாதரே வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. நம்ம ஹீரோயினோட அம்மாவை கொலை பண்ணணும் தான் அவர் ஹீரோயினோட அம்மாவை மேரேஜே இருந்திருக்காரு செகண்ட் டைமா ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு அப்புறம். பட் இந்த விஷயம்லாம் தெரியாம தான் ஹீரோயினோட அம்மா இருந்திருக்காங்க. ஸோ இவர் தான் சாவன் கிட்ட சொல்லி அந்த மாதிரி ஹீரோயினை
வேறு இடத்துக்கு போக வைக்கணும், அப்போ தான் அவங்க அம்மாவை கொலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாவனோட வீட்டில் தீ பிடிச்ச மாதிரி பொய் சொல்லியிருந்திருக்காரு. அவளுக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்கு, பட் பணம் தேவையில்லை, அவள் அந்த மாதிரி பண்ணியிருந்திருக்கா. ஸோ இங்கே முடிச்சுட்டு அப்படி இங்கே சாவனை காட்டுறாங்க. டிங்ஸாவ் வந்துட்டு சாவன் பண்ண விஷயம் எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் சொல்கிறான், நீ இவ்வளோ மோசமாக பிஹேவ் பண்ணியிருப்பேன்னு தெரிஞ்சால் ஸ்டார்டிங்லேருந்து உனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டேன், உன்னால் ஒரு உயிரே போயிருக்கு, உனக்கு அது புரியுதா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது சாவன் சொல்கிறா, நான் என்ன பண்ண முடியும், எனக்கு பணம் முக்கியம் இருந்துச்சு, நான் பண்ணிட்டேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது டிங்ஸாவ் வந்துட்டு இதுக்கப்புறம் உனக்கு நான் துணை போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்போது சாவனுக்கு நம்ம ஹீரோயின் கால் பண்ணிட்டு நான் உன்னை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்ன உடனே அவளுமே சேஞ்ச் பண்ணுறதுக்காக போயிடுறா. சாவன் கிளம்பிட்டு வெளியில் வரும்போது பார்த்தா அங்கே ஹீரோயினோட ஸ்டெப் ஃபாதர் வந்துடுறாரு. ஆக்சுவலி இப்போ அவர்கிட்ட லீகலாக எந்த ஒரு ஜாபும் கிடையாது, அவர் வந்து எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸுமே அவர் வச்சுக்கல, பிகாஸ் எல்லாமே நம்ம ஹீரோயினோட நேமில் தான் இருக்குது. இப்போ அவர்கிட்ட பணம் இல்லை. அவர் வந்து சாவன் கிட்ட எனக்கு இப்போ 1 மில்லியன் வேணும், நீ கண்டிப்பாக கொடுக்கணும், ஏன்னா நீ எக்ஸ்ட்ரா பணம் வாங்கிட்டு என்கிட்ட திரும்பி தரேன்னு சொன்னேன், நான் அங்கிள் பை கிட்ட இப்போவே பணம் செட்டில் பண்ணணும், இல்லைன்னா அவர் எல்லா உண்மையும் ரிவீல் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிடுறான். அந்த சாவனுமே நான் வரலன்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிட்டேன். நம்ம ஹீரோயின் கிட்ட வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து அவன்கிட்ட எல்லாத்தையும் போட்டு காட்டுறான். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, இந்த அங்கிள் பை யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எப்படியோ அந்த அங்கிள் பையோட அட்ரஸ்லாம் கண்டுபிடிச்சி அங்கே போகிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து சின்ன வயசில் ஒரு இடத்துல வாழ்ந்துருக்கா, அந்த இடத்துல தான் அந்த அங்கிள் பை இருந்திருக்காரு. நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு போன உடனே முன்னாடி இருந்த ஒரு ஆன்டி ஹீரோயினை பார்த்து, நீ எவ்வளோ பெரிய பொண்ணு ஆகிட்டா, இது உன்னோட பாய் ஃப்ரெண்டா, 2 பேரும் டுகெதராக ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து தேங்க்யூன்னு சொல்லிட்டு அங்கிள் பை எங்கே பார்க்க முடியும்னு சொல்லும்போது அவர் இங்கேருந்து எப்பயோ காலி பண்ணி போயிட்டாரு, பட் ஹைஸ்கூலில் தான் அவரோட கிராண்ட்சன் படிக்கிறாருன்னு நான் கேட்டேன். சரி அங்கே போனேன்னா அவர் டெய்லியும் பிக் பண்ணுறதுக்காக வருவானே, நீ அங்கே அங்கிள் பையை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க. ஆக்சுவலி அது அவங்க படித்த ஸ்கூல் தான். நம்ம ஹீரோ ஒரு கிளாஸ் ரூம் கூட போயிட்டு, நீ இதுக்குள்ளே தான் உட்காந்து எப்போவுமே பாட்டு கேட்டுகிட்டே இருப்பேன், இந்த பக்கம் நான் பார்த்துட்டு நடந்து போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் சிரிச்சிட்ருக்கா. அதுக்கப்புறம் அந்த அங்கிள் பையோட கிராண்ட்சன் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் மாதிரி. ஸோ அவன்கிட்ட போய் அவன் வந்து ட்ரா பண்ணுறதுலாம் அவனை ப்ரைஸ் பண்ணி சொன்ன உடனே அவனுமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுறான். அவங்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே அங்கிள் பை வந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பற்றி தான் கேட்குறா, உங்களுக்கு சாவனை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டெப் ஃபாதரோட பேரை சொல்லி கேட்குறா. அவர் கொஞ்சம் ஷிவர் ஆகுறாரு. உடனே எனக்குலாம் இது தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேமா அங்கேருந்து தன்னோட கிராண்ட் சனை கூப்பிட்டுட்டு போயிடுறாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவர்கிட்ட, ஒரு நாள் உங்களோட கிராண்ட் சனுக்கு நீங்கள் ஒரு கொலகாரன்னு தெரிஞ்சால் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்ட உடனே அவனுக்கே ரொம்ப ஷாக் ஆகுது, என்ன சொல்லிட்டு இருக்காங்க இவங்க அப்படின்னு. உடனே அந்த அங்கிள் பை வந்து தேவையில்லாதது இங்கே பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க கிராண்ட் சன்னை கூட்டிகிட்டு போயிடுறாரு. அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவரோட ஸ்டெப் ஃபாதரை ஃபாலோ பண்ணிட்டே போகும்போது அவர் போய் அந்த அங்கிள் பையை மீட் பண்ணுறாரு. அவர்கிட்ட ரொம்பவே தேங்க்யூ, அன்றைக்கி வந்து நீங்கள் என்னோட ஒய்ஃப் வந்து தானாக தான் இறந்து போனான்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டீங்க, நான் தான் கொலை பண்ணேன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக இந்நேரம் என்னை வந்து ஜெயிலில் தான் போட்டிருப்பாங்க, நல்ல வேலைக்கு. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு இந்த 1 மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு 1 மில்லியனை கொடுத்துட்டு போகிறாங்க. இதெல்லாமே நம்ம ஹீரோ வந்து ஃபோட்டோ எடுத்து இவங்களுக்கே தெரியாமல் போலீஸ்லையுமே கொடுத்துட்றான். அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி இவர் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயினுக்கு டிங்ஸாவ் கால் பண்ணி நான் உன்னை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அங்கே போனதுக்கப்புறம் டிங்ஸாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு, அவன் இப்படி ஒரு விஷயத்துக்கு போய் நான் தொணை போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவனே கில்ட்டாக ஃபீல் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் எந்த மாதிரி அஷ்யூம் பண்ணாலும் அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ அதுக்கான எவிடன்ஸ் ஃபைலையுமே அவன் கொடுத்துறான். ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தான் வந்து ஒரு ஃப்ரெண்டை நினச்ச பொண்ணு தன்னோட அம்மா கொலைக்கு உடன் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே இந்த சாவனுமே நம்ம ஹீரோயினை கால் பண்ணி வர சொல்கிறா. ஆக்சுவலி இப்போ நம்ம ஹீரோயின் ஜியோ பர்சனாலிட்டி போகாமல் சியானோட பர்சனாலிட்டியில் தான் போயிருக்கா, பிகாஸ் அப்போ தான் அவள் ரொம்ப போல்டாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சாவன் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி என்னை மன்னிச்சிட்டேன், நான் தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து உன்னை போய் நான் மன்னிப்பேன்னு எதிர்பார்க்குறியா, கண்டிப்பாக அது நடக்க போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்திட்டு இருக்கா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வந்துடுறான். அப்போது வேறுனே நம்ம ஹீரோயின் வந்து, இப்போ பார்த்தியா நானும் இன்னும் லவ் பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், இப்போது உனக்கு வந்து ஷென் கிடைக்க போகிறது கிடையாது அப்படின்னு நம்ம முதல் சாவன் சொல்கிறான். எனக்கு ஆல்ரெடி தெரியும் ஷென் வந்து உன்னை தான் லவ் பண்ணுறான்னு, அவனோட வேலட்டில் எப்போவுமே உன்னோட ஃபோட்டோ தான் இருக்கும், நான் அதை எப்போவுமே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே ரொம்ப சேட் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறா. இப்போ நம்ம ஹீரோயின்குள்ளே ஜியோவோட பர்சனாலிட்டி வந்துடுது. அவள் நம்ம ஹீரோ கிட்ட பயங்கரமாக அழுதுட்டு இருக்கா, இந்த மாதிரி ஒரு பொண்ணை நம்பினால தான் இப்போ எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க நம்ம ஹீரோயினுக்கு அவளோட ஃப்ரெண்டு கால் பண்ணுறா. அவளோட ஃப்ரெண்டுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு மேரேஜ் ஆகி குழந்தை இருக்குது. ஸோ அவள் எங்கேயோ வெளியில் போகிறா அப்படின்னு அந்த குழந்தைய பார்த்துக்க சொல்கிறா. அந்த குழந்தைய நம்ம ஹீரோயினும் சேர்ந்து தான் பார்த்துக்கிறாங்க. நைட் போல் அவன் தூங்கினதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, உனக்கு ஹைஸ்கூல்லே என்ன பிடிக்கும்னா என்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம்ல, ஏன் நீ என்கிட்ட சொல்லலை அப்படின்னும் போது நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போது சாவன் வந்து எல்லாருக்கிட்டே என்ன திரும்ப சொல்லிட்டு இருந்தா, என்கிட்ட யார் நெருங்கி வந்தாலும் அவங்கள அவள் சும்மா விட மாட்டேன்னு சொன்னா, ரிவெஞ்ச் எடுப்பேன்னு சொன்னா. நான் லவ் பண்ணுற பொண்ணுக்கு ஒரு ஹர்ட்டை விளைவிக்க முடியும், நான் எப்படி உனக்கு கஷ்டத்தை கொடுக்க முடியும், அதனால தான் நான் அப்போ உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் அப்போ எப்படி தெரியுமா நினச்சேன், நீ ஒரு ப்ளே பாய்ன்னு நினச்சேன், பிகாஸ் எல்லா பொண்ணுங்களும் உன் பின்னாடியே தான் எப்போ பார்த்தாலும் சுற்றிட்டு இருப்பாங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினை பார்த்தா உனக்கு ப்ளே பாய் மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நைட் போல் அந்த கசன் வந்து தன்னோட குழந்தையுமே கூட்டிகிட்டு போயிடுறா. இவங்க நியூஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த அங்கிள் பை வந்து இந்த மாதிரி நிறைய வேலை பார்த்துருக்காரு. அது போலீஸ் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ஹீரோ வந்து ரிப்போர்ட் கொடுத்தான் இல்லையா, அவங்க கிட்ட ஃபைல் பண்ணான் இல்லையா கேஸை. ஸோ அதனால வந்து அவங்களோட ஸ்டெப் ஃபாதரையுமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க அரெஸ்ட் பண்ணி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு அவர் நியாயத்தை வாங்கி கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வாஷ்ரூமில் இருக்கும் போது சியானோட பர்சனாலிட்டி வந்துடுது. சியானோட பர்சனாலிட்டி சொல்லுது, இதுக்கப்புறம் நான் உனக்கு தேவைப்பட மாட்டேன்னு நினைக்கிறேன், பிகாஸ் நீயே ரொம்ப போல்டாக மாறிட்ட, இதுக்கப்புறம் நான் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ எப்போவுமே ஷென் கூட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனாலிட்டி அப்படியே மறைஞ்சு போயிடுது. நம்ம ஹீரோயின் ரியலைஸ் பண்ணிடுறா அது அவளோட மன பிரம்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இப்போ நம்ம ஒரு பிளேஸ்க்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் பார்த்து தான் எங்கேயோ கூப்பிட்டு போகிறான். அங்கே போய் அவங்க வந்து ஒரு ரைடில் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு ஒரு ரிங்காக காமிச்சு, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறான். நம்ம ஹீரோயினுமே கையை நீட்டுறா. நம்ம ஹீரோவுமே ரிங்கை போட்டு விட்ட உடனே அவங்களுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்படியே ஹாப்பி எண்டிங்கோட இந்த மூவி முடிஞ்சிருது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.